பார்ட் டூன்னா மற்ற மாதிரி தமிழ் சினிமாவில் வருமே மொக்க படத்தில் பார்ட் டூ அப்படி கிடையாது. பாகுபலி பார்ட் டூ பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட பார்ட் டூ தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? எதை பாகுபலி பார்ட் டூ லெவலுக்கு கம்பேர் பண்ணுறாரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு இப்போ எங்களுடைய ஆட்சியில் 2.2 வெர்ஷனை பார்க்க போகிறீங்க, ஆல்ரெடி ஒரு 2.1 வெர்ஷன் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஜெயிக்கிறத பற்றி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, மக்கள் அவங்களுக்கு பெரிய சைஸில் போட போகிறாங்க, அதை அவங்க அதை பார்க்க தான் போகிறாங்க 2026 தேர்தலில் அப்படின்ற மாதிரி அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வருஷன் 2.1னா செகண்ட் பார்ட்டுன்னா சாதாரணமாக மொக்க படத்தில் வர செகண்ட் பார்ட்டுன்னு நினச்சிங்களா? பாகுபலி பார்ட் 2 பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு படம், அந்த மாதிரி பார்ட் 2 எங்களுது. அது மட்டும் இல்லை, என்ன ஒரு சூழலாக இருந்தாலும் நம்மளுடைய தன்மானத்தையும் தமிழர்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு நிற்கிற ஒரு மாபெரும் தலைவர் பின்னாடி போகிறத நினச்சி நாங்களும் பெருமைப்படுறோம் அப்படின்ற லெவலுக்கு காலரை தூக்கி விடாத குறையா பெருமையாக பேசியிருக்கார். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் பார்ட் 2 பாகுபலி போன்றவர்கள் ஒரு சில உதாரணங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பாகுபலி எப்படி பிரசித்தி பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல் எங்கள் முதல்வர் அவர்கள் பீனிக்ஸ் பறவை போன்றவர்கள். எத்தனை முறை எத்தனை தாக்குதல் வந்தாலும் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுவார். திடமான ஒரு முதல்வர், இரும்பு உள்ளம் கொண்டவர், எதற்கும் அஞ்சாதவர், மாநிலத்தின் உரிமையை கனவிலும் கூட மரணத்தின் விளிம்பே என்றாலும் விட்டுக் கொடுக்காத ஒரு முதல்வர், ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற ஒரு முதல்வராக இருக்கின்றார். அவர் தலைமையிலே பயணிப்பதையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அடுத்தது இப்போ பாஜக கிட்ட ஒரு மாபெரும் வெப்பன் இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி அவர்களை பிரச்சாரத்துக்கு நாங்கள் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரட்டும், மோடி அவர்கள் வரணும், நல்லா வரணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்தார், இங்கே தியானம் பண்ணார், ராமேஸ்வரம் போனார். போனதுக்கப்புறம் என்னாச்சு, எங்களுக்கு ஓட் % இன்க்ரீஸ் ஆச்சு. ஒவ்வொரு தடவை அவர் வந்துட்டு போனாலும் குறைஞ்சது ஒரு 3% வாக்காவது திமுகவுக்கு அதிகமாக வருது. அதனால அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இவரே அடம் பிடிக்கிறார். பாஜக காரங்க அடம் பிடிக்கிறாங்களோ இல்லையோ, சேகர் பாபு அண்ணன் பயங்கரமாக அடம் பிடிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் உட்காந்து தியானம் பண்ணார், ராமேஸ்வரத்துக்கு தியானம் பண்ணார். அவர் ஒவ்வொரு முறை வருகையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்தபட்சம் 3% வாக்குகளாவது உயர்வை தரும். ஆகவே அவர் வரட்டும், வருகை என்று நாங்களும் அவரை வரவேற்கின்றோம்.